நித்யா என்னாச்சு? அங்க சுவிட்ச் போடியா? யோ உள்ள ஆள் இருக்காயா? யாரா அது? யாரா? யார் சார் மென்டலா இருப்பானோ? சார் உள்ள போயிருக்கு சார். சார் வாங்க சார், போயிடலாம் சார். சார் ப்ளீஸ் சார், போயிடலாம் சார். வாங்க சார். சார் சார் உட்கார் உட்கார் உட்கார். உள்ள போயிருக்கு சார். சார் போயிடலாம் சார். நான் கேளுங்க சார். ஹலோ சார். சார் நாங்கள் ஸ்மிதா பங்கல் சைடு ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருந்தோம். வீட்டுக்குள்ளே ஏதோ ஆள் நடமாட்டம் தெரிஞ்சு உள்ளே போய் பார்த்தா ஒரு இன்ட்ரூடர் இருக்கேன் சார். இல்லை சார், ஆள் பார்க்குறதுக்கு ஒரு ஹோட்டல் யூனிஃபார்ம் போட்டிருக்கான் சார். மென்டல் மாதிரியே பேசிகிட்டு இருக்கான் சார். இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார். நீங்கள் இமீடியட்டாக வண்டி அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடுவோம் சார். ஓகே சார், ஓகே சார். சார் முதல்ல இங்கே போயிடலாம் சார். சார் போயிடலாம் சார். யோ ஏதாவது வெப்பன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணியா? சார் இந்திரா சார் என்ன சார் செக் பண்ணுறீங்க? நான் சொல்லி தான் சார் நீங்கள் எங்கேயே வந்தீங்க. கேட்டீங்களா சார்? இவர் சொல்லி நம்ம வந்தோமா சார்? நான் இல்லை சார், அண்ணு சொல்லி வந்துருப்பீங்க சார். ஏய் நச நசன்னு பேசிக்கிறத. உட்காரு உட்கார். சார் ஒன்றும் இல்லை சார், கிளியர் சார். சார் அனுங்க சார். யாரு? அனு சார். அனுதா சார் ஸ்டேஷன் உங்களை இன்ஃபார்ம் பண்ணிப்பா. அப்படிலாம் யாரும் வரல சார். சார் உங்கள் ஃபோன் சார் ஒரே ஃபோன் பண்ணிக்கிறேன் சார். சார் ப்ளீஸ் உங்கள் ஃபோன் கொடுங்க சார். சார் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள் சார். அனு சொல்லாமல் நீங்கள் எப்படி சார் இங்கே வந்தீங்க? நாங்கள் எப்படி வந்தோன்னு சொல்லணுமா? போலீஸ் சீல் வச்சு வீட்டுக்குள்ள நீ எப்படா வந்த? போலீஸ் சீல் வச்ச வீடா? சார் இந்த வீட்டில் ஆள் இருந்தாங்க சார். ஐயோ நான் மென்டல் இல்லை சார், எங்கேயும் ஓடி போக மாட்டேன் சார். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்க சார். ப்ளீஸ் சொல்லு. பிஸா டெலிவரி பண்ண வந்தேன் சார். ஒரு லேடி வந்து வாங்கினாங்க சார். என்னை கொண்டு உள்ள வைக்க சொல்லிட்டு கேஷ் கொண்டு வந்துட்டு மேலே போனாங்க சார். அப்புறம் கொஞ்சத்தில் ஒரு பெரிய சத்தம் ஒன்று கேட்டது சார். என்னன்னு பார்க்கலான்னு மேலே போனேன் சார். அங்கே போனால் அவங்களை யாரோ கொண்டுட்டாங்க சார். எங்க? மேலே சார். நான் பார்த்தேன் சார், நான் பார்த்தேன் சார். நீங்கள் வாங்க சார், நீங்கள் வாங்க சார். நீங்கள் வாங்க சார். சார் என்ன சார் இது? தெரியல, போலீஸ் மேப்பு.
டேய் டேய் நில்லுடா டேய். சார் கொலை நடந்த இடத்த பூரா கரெக்டாக காட்டுறான் சார். கொலையை நேரில் பார்த்த மாதிரி பேசுகிறான் சார். இவன் மென்டல் கிடையாது, அக்யூஸ்ட் நினைக்கிறேன். யோ வீட்டை சுற்றி ஒரு வாட்டி ஃபுல்லாக செக் பண்ணியா? சரிங்க சார். சார் இந்த வீட்டில் என்ன சார் நடந்துச்சு சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி 4 கொலை நடந்த வீடு. ஊரே இந்த கேஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. தெரியாத உனக்கு? இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு, எவிடன்ஸ்லாம் உள்ளே இருக்கு. நீ எப்படி உள்ள வந்த? சார் உண்மைதான் சார், நான் பீஸா டீல் பண்ண தான் சார் வந்தேன். நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்களே அந்த 3 பேரும் இங்கே பார்த்தேன் சார். அந்த 3 பேரோட ஆஃபி இங்கே இருக்குது சார். சார் இங்கே இருக்க வேணாம் சார், வாங்க சார் போயிடலாம் சார். சார் ஸ்டேஷன் போட்டு வாங்க சார், ப்ளீஸ் சார். சார் சார் 3 கொலையா 4 கொலையா சார்? 4. 4வது யார் சார்? ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, ஒரு சின்ன குழந்தை, அப்புறம் ஒரு பொண்ணு. சார் நான் உள்ள 3 பேர் பாடி மட்டும் தான் சார் பார்த்தேன். 4வது வெளியில் தோட்டத்தில். யார் சார் நீ பொண்ணு? அது கிரைஸ்ட் காலேஜில் படித்த பொண்ணு. கிரைஸ்ட் காலேஜா? அவங்க பேர்? அவங்க பேர் என்னமோ வருமே. நீ ஏதோ ஒரு பொண்ணு பேர் அடிக்கடி சொன்னியே. அனுவா? அனு, அதே தான். அந்த பொண்ணு பேரும் அனு தான். ஐயோ சார் ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். ஏன் டென்ஷன் ஆகுற? உன் அணுகிட்ட தானே நீ ஃபோன் பேசி எங்களை வரவழைச்ச? ஆமாம் சார், இப்போதான் கொஞ்சம் நேரம் பேசுங்க சார். அப்புறம் என்ன, அந்த அணு செத்து 1 வாரம் ஆச்சு. ஆமாம், இவன் என்ன பண்ணுறா? இவளும் கிரைஸ்ட் காலேஜ் படித்த பொண்ணு தான் சார். ஓ, எந்த பிரான்ச்? எம்எஸ்சி சைக்காலஜி. அவள் அட்ரஸ் என்ன? ராசப்பா ஸ்ட்ரீட். முழு அட்ரஸ் சொல்கிறா. 34 ரோஹிணிலம் ராசப்பா ஸ்ட்ரீட். ஏன் சார் கேட்குறீங்க? சார் பயமாக இருக்குது சார், என் அணுக்கு ஒன்றும் இல்லையே சார். நீ என்ன வேணும் அவளுக்கு? ஹஸ்பண்ட் சார். ஹஸ்பண்ட் இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணோம். ஏன் சார் இதெல்லாம் கேட்குறீங்க? ஆமாம், அப்போ ஃபோன் கேட்டியே எதுக்கு? அவளுக்கு ஃபோன் பண்ணுறது தான் சார். லாஸ்ட்டாக பேசினப்போ அவள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதா சொன்னான். அவள் சொல்கிறது நீங்களே வந்தீங்கன்னு நினச்சேன் சார். ஃபோன் கொடுங்க சார். என்ன சார்? நம்பர் உபயோகத்தில் இல்லைன்னு வருது. உன் பேர் மைக்கேல் தானே? மைக்கேல் கார்த்திகேயன், சொந்த ஊர் மதுரை. உங்களுக்கு எப்படி சார் இதெல்லாம் தெரியும்? உட்கார்றா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி செத்து போன பொண்ணுக்கு ஃபோனை போட்டா எப்போ லைன் கிடைக்கும்? நீ சொல்ற அனு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே வீட்டில் செத்து கிடந்தா. மர்டர். சாகும்போது பிரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா. இல்லை சான்ஸே இல்லை சார். என் அணுவா இருக்க சான்ஸே இல்லை சார். நான் இப்போதான் பேசுறேன், இப்போதான் குஜராத்துக்கு முன்னாடி பேசுறேன். இதை வளராதீங்க சார். என்கொயரி பண்ண உன்னை தாண்ட 5 நாளாக தேடிக்கிட்டு இருக்கோம். எங்கடா எஸ்கேப் பண்ண? சார் ஒரு செக் பண்ணிட்டேன் சார். ஒரே ஒரு பைக் மட்டும் தான் நிற்கிது. அது இவன் பைக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இவன் மேலே தான் சார் டவுட்டாக இருக்குது. ஸ்டேஷன் கூட்டு போய் உரிச்சோம்னா எல்லா உண்மை கேட்கக்கூடாது சார். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லையா, நம்ம தேடிட்டு இருக்கோம்ல. மைக்கேல் இவன் தான் அது. ஏய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்னடா உத்தம மாதிரி அழுதுகிட்டு இருக்க? இல்லை, என் அணுல சாகல. அவ சொல்லிதான் நீங்களே இங்கே வந்திருக்கணும்.
முட்டாள் முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு அவன் வீட்டில் இருக்கணும். நான் போறேன். ஹலோ 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 வேற ஃபோன் மேலே ஃபோனாக பண்ணிக்கிட்டே இருக்காரு. கஷ்டம்னா என்ன பதில் சொல்றது? ஹேய் மைக்கேல், எங்கடா போறீங்க நீ? ஃபோன் பண்ணு. எங்கடா ஃபோன் பண்ணு? ஃபோன் கொடு. ஃபோன் கொடு. என்னடா ஃபோன் கொடு. மேல ஃபோன். சொல்றா, என்னாச்சு? நீங்கள் அழைத்த வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். என்ன ஆச்சுடா? நாட்டிஸ் பண்ணுவாங்க. அனு காணுன. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அனு செத்துட்டான்னு சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் நடந்திருக்காது. காணுன. டேய், அதெல்லாம் காணுன. ஒண்ணும் இல்ல. இல்லனே. முதல்ல ரெஸ்டாரன்ட் வா. போய் தேனுனே. அனு போய் தேனுனே. முதல்ல வா. ஏய், இல்லனே. சாப்பிட பேச சொல்றேன். நான் பேசுறேனே. நான் பேச சொல்றேன். மைக். சொல்றேன். நான் போட சொல்றேன்ல. டேய், என்னடா கை வைக்கிற? நான் போறேன்டா. சொல்லிக்கிட்டே இருக்க. வேணா. ஏய். ஏய், புறா. சொல்லல. வேணாடா. என்ன காப்பாற்ற தான் போலீஸ் கூப்பிட்டு போன. என்னாச்சுன்னே தெரியல. ஊரெல்லாம் அவ்வளோதான் தேடிட்டு இருந்தேன். அப்போதுலேருந்து வந்தாங்க. அனு கண்டுபிடிச்சு கொடுங்க சார். சரி, நான் உன் பேக் எங்க? டேய், உன் டெலிவரி வண்டி, பீஸா பேக் அதெல்லாம் எங்க? பேக் அந்த வீட்டில் தான் சார் இருக்கு. என் வண்டி கூட அங்கேயே விட்டு ஓடி வந்துட்டேன். நானும் அங்கே சேர்த்துருக்கேன். அந்த 3 பேரும் என் கையில், என் முதுகில் என்ன அப்படியே அங்கே கொண்டு இருக்கலாம்.
3 பேர் தான் சார் அனு ஏதோ பண்ணிட்டாங்க. பத்திரமா இரு மைக், நான் வந்துடுறேன்னு சொன்னேன் சார். சார் நான் இன்னைக்கு உங்கள் பொண்ணு பார்த்தேன்ல, அதுலேருந்து எதுவுமே சரியில்லை சார். என் சந்தோஷம் போச்சு, என் நிம்மதி போச்சு, என் தூக்கம் போச்சு, என் அனுவும் போயிட்டேன். அனு வயிற்றுல என் குழந்தை சார், எங்க குழந்தை சார். சார் எனக்கு என்னமோ உங்கள் பொண்ணு பிடிச்சாட்டுக்கு அந்த பொண்ணு தான் நினைக்கிறேன் சார். அவளே சார். நான் போய் நித்யான்னு கூப்பிட்டேன், அவன் என்னை பார்த்தது அப்படியே உங்கள் பொண்ணு பார்த்த மாதிரி தான் சார். மைக்கேல் என்னாச்சு? போய் தண்ணி எடுத்துறா. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஒன்றா பேசாம போலீஸ்கிட்ட போயிடுவோமா? ஏய், போலீஸ்க்கு போகிற மேட்டரா இது? டேய், அவன் சொல்கிற பங்களா அங்கே இருக்கு. ஸ்மிதா பங்களா, அண்ணா நகர். அதை ஒரு பேய் பங்களான்னு தான் சொல்லுவாங்க. பேசாம அந்த பங்களாக்குள்ளே பூந்து பார்த்துருவோமா? அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாது. அவன் சொன்னதை நீ கேட்டல, என் பொண்ணை பிடிச்சிருக்கிற நித்யா தான் இவனையும் எதுவும் செஞ்சிச்சான்னு தெரியல. அப்படி என்னதான் பாவம் பண்ணணும் அந்த நித்யாசன் எனக்கு. என் பொண்ணு அன்னைக்கு அவனை முறைச்சி பார்க்கும்போது அப்படி ஒரு உக்குறோம். இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது கூட அவன் பயந்துட்டே தான் பார்ப்போனா. பாவம் எப்படி பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. இப்போ என்ன பண்ண சித்தப்பா? முதல்ல அந்த வீட்டுக்கு முன்னாடி பைக் இருக்கான்னு பாருங்க. அந்த வீட்டுக்குள்ளே போகிறத பற்றி அப்புறமா யோசிச்சு முடிவெடுப்போம். ஏய், அவன் அணுங்கிறானே, உனக்கு தெரியுமா அவளை? அவளை பற்றி என்கிட்ட நிறையா சொல்லியிருக்கான். கல்யாணம் கூட பண்ணேன்னா, கர்ப்பமாக இருக்கான்னு கூட சொன்னான். இன்றைக்கி அவனை பிடிச்சப்போ கூட என் மொபைல் வாங்கி அவளுக்கு தான் ட்ரை பண்ணான். அப்புறம் தான் ஒரு பைத்தியக்கார மாதிரி புலம்பிட்டு எங்களை அடிச்சுட்டு ஓடனான். முதல்ல அந்த அணு எங்கே இருக்கான்னு தேடுங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட தேட சொல்லுவோம். ஆனால் ஜாக்கிரதை, நம்மளை எதுவும் விசாரணை இழுத்துறாம. டேய், அவனை ஊர் ரூம்லேயே தங்க வச்சுக்க. கொஞ்ச நாளைக்கு அவனை தனியாக அங்கே விட்டுறாதீங்க.